அரைக்கீரை வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பொடியாக நறுக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம் இது 4 சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். பருப்பு கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை மெதுவாக நம்ம அடியிலேருந்து மேலே கலந்து விட்டுக்கலாம். கீரையோட அளவு போடும்போது அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கின அப்புறம் அது நல்லா சுருங்கி கொஞ்சம் கம்மியாயிடும். கீரை வதக்கிறதுக்கு தண்ணி நம்ம எதுவும் சேர்க்கலை. கீரையில் இருக்க தண்ணியே போதும். அதுலேயே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். கீரை நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பை கடைசியில் சேர்க்குறோம். முதல்லையே சேர்த்தோன்னா அளவு அதிகமாகிடும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை கீரை மேலே நல்லா தூவி கலந்து விட்டுக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக நம்ம வேர்க்கடலையை சேர்த்து செய்யும்போது கீரையோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். காரக்குழம்போடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கீரை மசியலுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கீரையை இதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உரித்து வச்சுருக்கிற 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்து அதோட அளவு குறைய ஆரம்பிக்கும். கீரை இப்படி வேக வைக்கும்போது மூடி வைக்க தேவையில்லை. இப்போது ஒரு மேஷர் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் போடுறதா இருந்தால் நீங்கள் பல்ஸ் மோடில் லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். கீரையை நல்லா மசிச்ச அப்புறம் சின்ன வெங்காயம், சீரகம், காஞ்ச மிளகாய் இது 3ஐயும் தாளித்து இந்த கீரையோட சேர்த்துடலாம்.
தாளிச்ச வெங்காயம், மிளகாய் இது எல்லாத்தையும் கீரையோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசியல்ல நான் பருப்பு சேர்க்கல. சூடான சாதத்தில பெசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.